السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 8ஆம் நாள் தராவிகை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுவிருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரத்துன் நஹ்ல், அந்த அத்தியாயத்திலே 78வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. இந்த வசனம் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், மனிதர்களே, உங்கள் தாய்மார்களின் கருவறைகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினார். நாமளா வெளியே வரல. 9 மாதம் 10 நாட்கள். மனிதனுடைய கர்ப்ப காலம் என்பது 9 மாதமும் 10 நாட்களும். அந்த காலக்கெடு முடிஞ்ச பின்னால நாமளா வெளியே வரல. அல்லாஹ் மாத்திரம் நீ உள்ளே இருக்கலாம் வெளியே வரலாம் அப்படின்னா நம்ம யாருமே வெளியே வரமாட்டோம். அது நிம்மதியான ஒரு உலகம். நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு குடிவானம், நேரத்திற்கு தூக்கம், பிரச்சனைகள் கிடையாது. அங்கே நம்ம தங்கி இருப்போம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் காலக்கெடுவை நிர்ணயித்த இறைவன் கர்ப்ப காலத்திற்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த நேரம் வந்தவுடனே அஹ்ரஜக்கும் உங்களை வெளியாக்கி விடுகிறான். மின் புத்தூனி உம்மகாத்திக்கும், புத்தூன் அப்படின்னா வயிறுகள் அர்த்தம். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து அவன் உங்களை வெளியாக்குகின்றான். நாம வெளியே வரும் பொழுது மூட செய்ய எதுவுமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பசித்தால் அழுவோம், நம்மளை அறியாமலே மலஜலங்கள் வெளியாகும், நம்மை அறியாமலே நாம் தூங்குவோம். நேரம் நைட்ட தூங்க போங்க, அப்பெல்லாம் தூங்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு பச்சிலம் குழந்தை என்று சொன்னால் பிறகு 1 மாதம் வரையிலும் அதற்கு பச்சிலம் குழந்தை என்று சொல்வார்கள். 2 மாதம் ஆயிட்டா குழந்தைங்கிற பேர் தான் வரும். பச்சிலம் குழந்தைங்கிறது 1 மாசத்துக்கு மட்டும்தான். அந்த குழந்தை பருவத்திலும் பச்சிலம் குழந்தை பருவத்திலும் நாம விரும்பி தூங்க போறது இல்லை. நம்மளை விரும்பாமலேயே நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் அந்த பச்சிலம் குழந்தைகள் தூங்குவதாக இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப தாயின் வயிற்றிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது தாய் என்பது கூட நமக்கு தெரியாது. யாரையுமே எதையுமே நமக்கு தெரியாது. நல்லதும் தெரியாது, பொல்லாததும் தெரியாது. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, காலங்கள் செல்ல செல்ல உங்களுக்கு செவியையும் வல் அபுசார பார்வைகளையும் வல் அஃபிதா உள்ளங்களையும் அவன் ஆக்குகிறான். பிறக்கும் போதே பார்வை இருக்கும், செவி இருக்கும், உள்ளங்கள் இருக்கும். ஆனா நம்ம எதையுமே நல்லதை நம்ம கேட்க மாட்டோம், விரும்பி கேட்க மாட்டோம், விரும்பி நல்லதை பார்க்க மாட்டோம், விரும்பி நல்லதை நாம் சிந்திக்கவும் மாட்டோம். தாயினுடைய கருவறையில 4வது மாதம் தான் அல்லாஹ் உயிரை கொடுக்கிறார். அறிவிகள் தோன்றுவதற்கு முன்பே இந்த கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு கற்று தந்தார்கள். 4 மாதத்துல அல்லாஹ் உயிரை கொடுக்கிறார். தாயினுடைய வயிறு 4 மாதத்துல துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 4வது மாதத்துல இருந்து தாயின் வயிற்றில் வளரக்கூடிய கரு இருக்கிற காது கொடுத்து கேட்கும். தாய் என்ன பேசுகிறார், தந்தை என்ன பேசுகிறார், எல்லாவற்றையும் செவிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதை இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகின்ற சில வகையான ஸ்கேன்லாம் வந்திருக்குது. அந்த ஸ்கேன்ல பார்த்தா குழந்தை சிரிக்கும். தாய் பேசும்போது அதுவும் ஆண்டு வாய் என்ன செய்யறா அசைத்து கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம்? தாயின் பேச்சை கருவில் வளரக்கூடிய குழந்தை செவிமடிக்கிறது.
அதுக்கு ஆதாரம் இந்த ஆயத்து தான். அல்லாஹ் முதல்ல காதைத்தான் சொல்லி கேட்டார். அதனால்தான் அந்த காலங்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமிய தாய்மார்கள் குழந்தை தரித்த பின்னால் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதுவார்கள். பிறக்கின்ற குழந்தைகள் பிற்காலத்தில் ஹாஃபிஸாக ஆகிவிட. ஆனா இன்னைக்கு அப்படியா? குழந்தை தரிச்ச உடனே, குழந்தை உண்டான உடனே நீ நடக்காத, ஓடாத, ஒரு இடத்துல பெட் ரெஸ்ட் தான், நீ படுத்தே தான் கிடக்கணும், விரும்பிய பாடலை நீ கேட்டுக்கா, விரும்பிய காட்சிகளை நீ பார்த்துக்கொள். தாயின் உணர்வு கருவில் வளரக்கூடிய குழந்தையும் அது தாக்கும். நல்ல உணர்வாக இருந்தால் குழந்தைக்கும் நல்ல உணர்வுகள் ஏற்படும். கெட்ட உணர்வாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் கெட்ட உணர்வு ஏற்படும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். மீன் குஞ்சு பாருங்க, பொறித்தவுடன் நீந்த ஆரம்பிச்சிடும். ஆடு மாடுகளை பாருங்க, குட்டி போட்டவங்க தானா போய் பால் கொடுக்கும், குடிக்கும், அஞ்சு மிகமாக ஓடும், இலைத்தலைகளை சாப்பிட்டுக் கொள்ளும். பாம்பை பாருங்க, முட்டையை விட்டு வெளியே வந்தோம்னா எவனா போய் கொத்தலாம் தான் பார்க்கும். தேல் குஞ்சியை பாருங்க, அது தாயின் முதுகில் அமர்ந்திருக்கும், கீழே இறங்கினா தாய் குடிச்சு சாப்பிட்டுரும். அந்த அறிவு அந்த தேல் குட்டிகளுக்கு உண்டு. ஆனால் தாய்க்கு பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த அறிவு இருக்கிறதா? அது 3 வயது 4 வயது ஆகும் பொழுதுதான் அதற்கு சிந்திக்கின்ற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகின்றான். ஆக நாம் பிறக்கின்ற பொழுது சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன் பிறக்கின்ற பொழுது ஒன்றும் தெரியாதவனாகத்தான் பிறக்கிறான் என்ற உண்மையை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிட்டார்கள். ஒரு வயது வரும் பொழுது நமக்கு சந்தேகங்கள்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். சந்தேகங்கள் வர்றது நமக்கு கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாமல்ல. நாம அது என்ன, இது என்ன, கொள்கையில என்ன செய்யணும், சூறாக்கள் மறந்துட்டா என்ன செய்யணும், ஒதை எப்படி செய்யணும், மார்க்க சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வர வேண்டும். கேள்வி புலன் நமக்கு இருக்க வேண்டும். நாம கேள்வி கேட்கிறத வச்சுதான் நம்ம அறிவாளியா அறிவெளியா என்பதை முடிவு கட்ட முடியும். சில பேர் திருப்பித்தனமா கேள்வி கேட்பாங்க. சாப்பிட்டுட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டா இருக்கீன்னு கேட்பாங்க. குளிச்சுக்கிட்டு இருப்போம், குளிச்சுட்டா இருக்கீன்னு கேட்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம், தட்டி எடுத்து தூங்குவா செய்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப இதுவெல்லாம் அறிவாளிகள் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. நல்ல கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். சிறுபிராயத்துல குழந்தைகள் கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க, யாராலும் பதில் சொல்லவே முடியாது. ஜனாதிபதி அப்துல் கலாம் இருந்தாரு. அப்துல் கலாம் என்ன செய்வாரு? சிறுவர்களையும் சிறுமிகளையும் வைத்து கேள்வி கேளுங்கள் சொல்லுவார். அந்த குழந்தைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அறிவுபூர்வமான பதில்களை எல்லாம் அவர் தந்து கொண்டே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டு, காட்டில் ஒரு மரம் இருக்கிறது, அது முஸ்லிம்களுக்கு ஒப்பான மரம், என்ன காட்சி அடித்தாலும் அதன் இலைகள் கீழே விழாது, அது என்ன மரம் என்று கேட்பார்கள். சஹாபாக்களுக்கு தெரியல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், அவருக்கு அதுக்குண்டான விடை தெரிகிறது. ஆனாலும் அவர் சொல்லல, சபையில சொல்லல. ஏன் சொல்லவில்லை? தன்னை போன்ற சிறுவர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள், தன் தந்தை உமரும் அங்கே அமர்ந்திருக்கின்றார், செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். தன்னை விட வயதில் மூத்தவர்கள் இருக்கும் பொழுது நாம சின்ன பையன் எஞ்சி பதில் சொன்னா, இந்த சின்ன பையனுக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைத்து கொண்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்கு போனவங்க தந்தைகிட்ட சொன்னாங்களாம். அப்ப தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீ சொல்லி இருந்தா என் மகன் சொன்னான்னு எனக்கு ஒரு பெருமையா இருக்கு பாப்பா அப்படின்னு சொன்னதாக புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன மரம்? பேரித்த மரம். பேரித்த மரம் இருக்குத, அது முஸ்லிமுக்கு ஒப்பானது ஒரு மரம். அதனுடைய வேராக இருக்கட்டும், தண்டாக இருக்கட்டும், இலைகளாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், உள்ளே உள்ள அந்த விதையாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அது நன்மை மட்டுமே அது தருமே தவிர அதனால தீமை என்பது ஏற்படவே செய்யும். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகளுக்கு மத்தியில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் கூட அல் குர்ஆன்ல 2 இடங்கள்ல 16வது அத்தியாயம் 43வது வசனம், 21வது அத்தியாயம் 7வது வசனம், இந்த 2 ஆயத்துகள் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சும்மா இருக்காதீங்க, ஃபஸ்அலு
அகல திக்ரி இன்புட்டும் லா தஅலமூன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியவில்லையா, அது உலக காரியமோ, மருத்துவம் சம்பந்தப்பட்ட காரியமோ, சட்டம் சம்பந்தப்பட்ட காரியமோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியமோ உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த துறையை சார்ந்த அறிஞர்களை சந்தித்து நீங்கள் என்ன செய்யணும், விளக்கம் கேட்க வேண்டும். சுவால் அப்படின்னு கேள்வி, கொஸ்டின். நீங்கள் கேட்டு விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 ஆயத்துல சொல்றோம். மருத்துவம் சம்பந்தமான செய்திகளை கொண்டு போய் என்ன மாதிரி ஆடியன்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. தொழுகையில ஒரு சந்தேகம் வருது, 4 ரக்காத்துக்கு உட்காரணும், 5 ரக்காத்துக்கு எரிச்சாச்சு. ஒரு டாக்டருக்கு போய், சார் நான் இஷால 5 ரக்காத்துக்கு எரிச்சிட்டேன், அதுக்கு என்ன சட்டம்னு கேட்டா அவர் சொல்லுவாரா? அவருக்கு தெரியாது. அப்ப அந்தந்த துறைகளை சார்ந்தவர்களை சந்தித்து அந்தந்த துறை சம்பந்தமான சந்தேகங்களை நாம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேள்விகளை கேளுங்க கேளுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பொதுவாக அதாவது படித்து அறிவதை விட கேள்வி கேட்க நம்ம அறிகிறோம் பாருங்க, அது ஆழமாக உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அது மறைக்கவே செய்யாது. ஒரு 4 விஷயத்த நம்ம கேட்காம ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா அது ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுருவோம். இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் என்ன சொல்றது அப்படின்னா, என்னதான் ரசிக்கிற மாதிரி ஒரு ஆள் பயான் செஞ்சாலும், ஒரு பேச்சாளர் பேசினாலும், ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, கேட்கிறவங்க, அவங்களுக்கு 3 நிமிஷம் தான் கவனமே இருக்குமா. 3 நிமிஷத்துக்கு பின்னால அவருங்கிட்ட இருப்பாரு. அவர் கவனமுள்ள கடைக்கு போயிடும், ஜப்பானுக்கு போயிடும், எவ்வளவுக்கு போயிடும். சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அப்ப சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். 3 நிமிஷம். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா சொர்க்கம்னா என்ன தெரியுமா, நரகம்னா என்ன தெரியுமா, பூர்வீகங்கள்லாம் யார் தெரியுமா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. கேள்வியை கேட்கும் பொழுது போன சிந்தனை பின்ப வந்துடும். என்ன கேட்கிறாங்களே, காது கொடுத்து நம்ம கேட்போம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா கவனத்தை எல்லாம் பெருமானாரை பார்த்து திருப்பி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சொல்லிட்டார்கள். அறியாமை என்பது ஒரு நோய். அறியாமை என்பது ஒரு நோய். அந்த நோய்க்கு மருந்து என்ன தெரியுமா, சுவால், கேள்வி கேட்பதுதான். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுதுல 336வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படையில் நானும் இருந்தேன். அந்த படை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு மதீனாவை நோக்கி நாங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் இரவு நேரத்தில் நாங்கள் தங்கினோம். ஒரு சஹாபி என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு கல்ல கால் பட்டு தடுக்கி கீழே விழுந்து தலையில பலமான அடி, ரத்தம்லாம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. நாங்கள் ஒரு கெட்டு போட்டு விட்டோம். இதற்கு இடையில அந்த அடிபட்ட சஹாபிக்கு இரவு நேரத்துல விந்து வெளியாகி விட்டது. இப்ப குளிப்பு கடமையாகி விட்டது. பொதுவாக இஸ்லாமிய சட்டம் என்ன, ஒளி முடிந்து விட்டால் ஒளி செய்ய வேண்டும். குளிப்பு கடமையானால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலோ ஒரு ஊசி உடை அளவு கூட விடுபடாத அளவிற்கு நாம் குளிக்க வேண்டும். சில வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்கள்லாம் 5 நேரம் தொழுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல பார்த்தா 20 விரல்லையும் நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறாங்க. எப்படி ஒது கூடும்? நெயில் பாலிஷ் போட்டா அந்த இடத்துல தண்ணி படாது. சில பேர் பெயிண்டிங் வேலை பண்றாங்க, அங்க பெயிண்ட் ஒட்டி இருக்கும். அந்த பெயிண்டை அகற்றிவிட்டு தான் நாம் ஒளி செய்ய வேண்டும். பெயிண்டோட நம்ம ஒளி செஞ்சோம்னா அது ஒது கூடாது. அந்த பெயிண்டோடு நெயில் பாலிஷோடு நாம் குளித்தால் கடமையான குளிப்பு தீரவே செய்யாது. அப்ப அதையெல்லாம் அகற்றிவிட்டு தான் நாம் குளிக்க வேண்டும். சரி, ஒளி செய்ய முடியாத சூழல், கடுமையான காய்ச்சல், அதாவது குளிக்க முடியாத ஒரு சூழல். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுத்தமான மண்ணில 2 கையை இப்படி அடிக்கணும், லேசா வச்சு இப்படி தட்டி விட்டு முகத்திலே தடவி கொள்ள வேண்டும். மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 கையை மறுபடியும் மண்ணில வச்சு லேசா தட்டி விட்டு வலது கையினால் இடது கையையோ இடது கையினால் வலது கையில் தடவி கொண்டால் இப்போ ஒழுவும் செஞ்சாச்சு,
கடமையான குளிப்பையும் நம்ம குளிச்சாச்சு. இதை வச்சு நம்ம தொழுகலாம், ஹஜ்ஜி செய்யலாம், தவாபு செய்யலாம், செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம். இந்த சட்டங்கள் அந்த சஹாபாக்களுக்கு தெரியல. ஒவ்வொருக்கு பகரமாக நம்ம தைலம் செய்யலாம், ஆனா குளிப்புக்கு பகரமாக செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற அறிவு அந்த சஹாபாக்களுக்கு இல்லை. இப்ப இந்த சஹாபி, அடிப்பட்ட சஹாபிக்கு தலையில ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சஹாபிக்கு குளிப்பும் கடமையாயிட்டு. அந்த சஹாபி கேட்கிறாரு மற்ற தோழர்கள்ட்ட, நான் குளிக்காம தைலம் செய்யலாமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் கூடாது, நீ குளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் உட்கார வச்சு தண்ணி தூக்கி ஊத்துன உடனே அது அவருக்கு கடைசி குளிராவே ஆயிட்டு மௌத்தாவே போயிட்டாரு. மௌத்தா போன பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார சூழல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழல், அவருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது, அவரை நம்ம குளிக்க வச்சோம், அவர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்ற உடனே பெருமானாருக்கு கடுமையான கோபம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? கத்தலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். கத்தலகுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. யார குளிக்க வச்சாங்கள சஹாபாக்கள், அவர்களை பெருமானார் சபிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் வந்து ஆரம்பத்திலே ரசூல் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ், நான் என் தோழர்களை சபிச்சா அதை சாபமா நீ எடுத்துக்கிறாத, அதை ஒரு துவாவா ஆக்கிற அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதனால செல்லமா என்ன செஞ்சாங்கன்னா, கத்தலூஹு, இவர்கள் கொலை செய்து விட்டார்கள், கத்தலகுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சஅலு இதுலம் யஅலமு, அவர்களுக்கு சட்டம் தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் அவர்கள் கேட்டிருக்கலாமே, கேட்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுவால், அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்பதுதான் அறியாமையின் மருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவருக்கு தைமம் செய்தால் போதும், தலையில ஒரு கெட்டு போட்டுட்டு என்ன செஞ்சா போதும், சும்மா லேசம் மண் அடிச்சு முகத்தை தடவனா போதும், கையில தடவனா போதும், அல்லது குளித்தாலும் கூட தலையில தண்ணி ஊட்டாம, இப்ப நம்மள சில பேருக்கு கையில கெட்டு போட்டிருப்போம், காலில் கெட்டு போட்டிருப்போம், அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னா ஒளி செய்ய வேண்டும். காலை கழுவுவதற்கு பதிலாக அந்த பேண்டேஜுக்கு மேல என்ன செய்யணும்னா ஈரக்கையால லேச தடவி விட்டா போதும். இதுதான் சட்டம். தலையில கெட்டு, கையில கெட்டு, இப்போ வயிற்றுல கெட்டு போட்டுதான் வச்சுக்கிடுவோம். ஒளி செய்யும் போது வயிறை கழுக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வயிற்றுல வந்து ஈரக்கையால தடவிட்டு இருக்க கூடாது. அப்ப எந்த இடம் ஒளி செய்யக்கூடிய உறுப்பில் காயங்கள் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டால் அந்த உறுப்பை கழுகாமல் அந்த இடத்தில் ஈரக்கையால் தடவினாலேயே போதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அதனால மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் அது மனசிலேயே வச்சுக்கிறாம ஆலிம்களை சந்தித்து வெட்கப்படாம நம்ம கேட்கணும். ஏன்னா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, 2 பேர் கல்வியை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆள் யார் தெரியுமா? பெருமை அடிப்பவன், எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பெருமை வந்துருச்சுன்னா அவன் ஜென்மத்திலையும் கல்வியை கற்கவே முடியும். முதல்ல நமக்கு தெரியணுங்கிறது நமக்கு தெரியணும். சில பேருக்கு அதே தெரியாம இருக்கும், நமக்கு தெரியலங்கிறது தெரியாது. அவங்க வாழ்நாள் முழுக்க கல்வியை கற்கவே முடியாது. ஒளி செய்ய தெரியலங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஒரு ஆணிவை சந்தித்து எப்படி ஒளி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அதற்கு பெருமை எடுப்பது கூடாது. சில பேருக்கு பெருமை தான் கல்வி கற்பதை விட்டு தடையாக இருக்கிறது. இன்னொரு சாரார் யார் தெரியுமா? வெட்கப்படக்கூடியவர். கடைசி வரைக்கும் வெட்கப்பட்டு கண்ட மாதிரி ஒளி செய்து, கண்ட மாதிரி குளிச்சு, இன்னும் சில பேருக்கு கடமையான குளிக்க தெரியல. இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் குளிச்சுட்டு சுமூக வரைக்கும் வந்திருந்தாங்க. அவங்க தொலைவி அல்லாம எப்படி ஏற்றுக்கொள்வார்? அப்ப இந்த 2 சாரா கல்வியை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 642வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அவங்க சொன்னாங்க, நிஅமன் நிசாவு நிசாவுல் அன்சார், சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? மதீனாவை சார்ந்த பெண்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தாங்களே, அந்த மதீனாவில் வாழ்ந்த பெண்கள் தான் சிறந்த பெண்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லம் யம்னஹுன்னல் ஹயாவு ஐ யதஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற விஷயத்துல
அவர்களுக்கு வெட்கம் தடையாகவே இருக்கார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு ஒரு முறையில தம்பி, ஒரு முறையில மருமகன். இது ஆண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம். ஒளி செஞ்சிருக்கிறோம், சிறுநீர் வெளியாகிவிட்டதுன்னா ஒழு முடிஞ்சிடும். விந்து வெளியிருந்துச்சுன்னா குளிப்பே கடமையாகிடும். அவர் குளிக்கவே செய்ய வேண்டும். சில பேருக்கு இந்த வெயிட்ட தூக்கணும் அப்படின்னா ஒரு எண்ணெய் மாதிரி, தேங்காய் எண்ணெய் மாதிரி வெளியாகும். வெயிட்ட தூக்குறவங்களுக்கு, கடுமையான சூடு உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி என்ன செய்யணும்னா வெளியாகும். இதுக்கு பேரு மதி அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. மதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியானால் குளிப்பு கடமையா, இது வெளியானால் ஒரு முறியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். மாமனார்ட்ட போய் எப்படி கேட்கறது? வெட்கமா இருக்கு. உடனே ஒரு சஹாபியை கூப்பிட்டு, ஏன் சார்பா நீங்க போய் கேட்குவாங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சாருன்னா, யார சொல்லல, உங்க மருமகனுக்குன்னு தேவை. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெட்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவரு போய் ஓப்பனா கேட்கிறாரு, உங்க மருமகனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதான், அந்த மதி வழியாகுதான், இப்ப ஒலி செய்யணுமா குளிக்கணுமான்னு கேட்டோம்னா பெருமானார் சொன்னார்கள், அது வெளியானால் உறுப்பை கழுக வேண்டும், குளிப்பு கடமையாகாது, ஆனா திரும்ப ஒளி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். நமக்கு வெட்கமா இருந்தாலும் கூட அடுத்தவர்கள் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நாம் கேட்கலாம், கேட்க வேண்டும். மார்க்கம் அதைத்தான் விரும்புகின்றது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய நாட்களிலே பார்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை கற்று ஒழுங்காக மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.